என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். கோஷம் போடு டிவியில பாக்குற லைவ் போட போறேன். கோஷம் போடு டிவியில போடுறேன். அப்படியே நின்று எதுக்காக போறாரு பேசு. எதுக்காக வீடு என்ன பிரச்சனை சொல்லலாம். என்ன பிரச்சனை சொல்லு. எங்களுக்கு வீடு தரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க மட்டும் வீடு கொடுத்துட்டு எங்களுக்கு இல்லைன்றாங்க. நான் எங்க போய் உட்காந்துட்டு நான் தான் இப்போ நடு ரோட்ல போய் உட்காந்தோம். அப்போ அது எங்களுக்கு ஒரு முடிவு வரும்ல. ஊர் இந்த ஏரியா இந்த போராட்டம் எதுக்காக நடத்துறீங்கப்பா? ஐயா எங்களுக்கு வீடு இல்லை ஐயா. நாங்க என்ன பண்றது? வீடு தரேன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்தி. யார் சொன்னாங்க? வீடு இல்லை 5 வருஷமா யாரு? சொல்லு சார். நாங்கள் 50 வருஷமா நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு வீடு தர 5 தான் இருக்கிறோம். வெயில் மழை எல்லாம் உள்ள போகுது. கழுத்து வரைக்கும் நாங்கள் தண்ணியில கிடக்குறோம். மழை பெஞ்சா எங்களுக்கு ஒரு முடிவு தர வீடு கொடுங்க. அதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். பேப்பர் காட்டு. அப்படியே பேப்பர் காட்டுண்டா எல்லாம் காட்டுறோம். பெரிய பேப்பர் எடுத்து போடு எல்லாரையும். அனைவருக்கும் ஜெய்பீம் வணக்கத்துடன் இன்றைய தினத்தில் சென்னை மயிலாப்பூர் அம்பேத்கர் பாலத்தில் ஏகாம்பரம் பிள்ளை தெருவை சார்ந்த மக்கள் குடிசை பகுதியில் வாழ்ந்து வராங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 வருஷமாக அந்த இடத்துல அவங்க குடிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் இன்னைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலிமா வீடு தரேன்னு சொல்லி ஏற்கனவே அவங்க உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் அங்கே இருக்கிற தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய முன்னே கட்டி கொடுத்த அந்த ஹவுசிங் போர்டு ஏற்கனவே இடித்து புதிய ஹவுசிங் போர்டு கட்டும்போது அதில் சேர்ந்து தரதா ஏற்கனவே பேசியிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்றைக்கி அதுமாரி வீடு எதுவும் கிடையாது. ஆனால் அங்கே கட்டியிருக்கிறத ஏற்கனவே இருந்தவங்களுக்கு மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க. புதுசாக வேறு இடத்துல எங்கன்னா நாங்கள் தரோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் பல வருஷமாக இங்கேயே வாழ்ந்துக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு கொட்டைக்குன்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி அப்போ பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த மாட்டு கொட்டையில் அதுக்கப்புறம் ஓனெக்ஸ் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பயன்படுத்தினாங்க. அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி தரத்தான் அவங்க ஏற்கனவே அதிகாரி சொன்னதாக அந்த மக்கள் சொல்கிறாங்க. அந்த இடத்துல வீடு கட்டி தராமல் இன்றைக்கி அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லை. ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இடம் அந்த இடத்துல வீடு கட்டிக்கிறோம், அவங்களுக்கு மட்டும்தான் தர முடியும், இந்த மக்களுக்கு எங்களால் தர முடியாது அப்படின்னு சொன்னனால இன்னைக்கு காலையில் ஒரு 10:30 மணிலேருந்து 11 மணிக்கு அவங்க அந்த மக்கள்லாம் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டுருக்காங்க. அவங்கள கைது செய்து காவல்துறை அங்கே இருக்கிற சமூக நலக்கூடத்தில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க.
அந்த பேச்சுவார்த்தையில் அந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிறது கட்டின அந்த வீட்டில் 56 வீடு தாங்க இருக்குது. இங்கே மொத்தம் 3 சங்கங்கள், இந்த குடியமைப்பில் இருக்கிற இடத்துல 3 சங்கங்கள் வந்து செயல்பட்டுங்கிறாங்க. அந்த 3 சங்கங்களையும் உங்களையும் கூப்பிட்டு விசாரித்து யார் யாருக்கு என்னென்ன வீடு தரலாம், எவ்வளோ வீடு தர முடியும் என்னன்றதை நாங்கள் முடிவு சொல்கிறோம். அதனால் நாங்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்திட்டு அதுக்கப்புறம் எப்படி வீடு கொடுக்குறத பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னோன்னே அதேமாரி அந்த சங்கத்தினர்களையும் கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. பேசுனதுக்கப்புறம் அந்த போராடிய மக்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்குது. ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த போராட்டத்தை கைவிட்டு இவங்க கொடுத்த வாக்குறுதி நம்பி இன்னைக்கு போயிருக்கிறாங்க. இதில் காவல்துறையும் சம்பந்தப்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துடைய அதிகாரியும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது ஏன் அந்த பதிவை இன்னைக்கு நான் போடுறேன்னா, பல ஆண்டு காலமாக அந்த மக்கள் அங்கே வாழ்ந்துங்கிறாங்க. பல போராட்டங்கள் மத்தியிலும் அந்த மக்கள் வாழ்ந்துங்கிறாங்க. இப்படிப்பட்ட இருக்கிற சூழ்நிலை, ஆனால் அவங்க செய்கிற வேலை திட்டங்கள், அதே போல் பிள்ளைகள் படிக்கிற படிப்பு, பொருளாதார ஈட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஏழை மக்களுக்கு இது வசதியாக இருக்கிற இடம். இந்த இடத்துல இருந்து இவங்க அப்புறப்படுத்தி ஏற்கனவே இருந்து இந்த கூவங்கரை ஓரம் இருந்த மக்களெல்லாம் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், கண்ணி நகர் போன்ற இடத்துலலாம் எப்படி அவங்கள அவ்வளோ தூரத்துக்கு தள்ளப்பட்டாங்களோ அதுபோல் இந்த மக்களை தள்ளக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நாளாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்தின்னு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையில் ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்குது. முரண்பாடு ஏற்பட்டனையும் அந்த மக்கள் வீதியில் போராடக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டு இருக்குது. தயவுசெய்து தமிழக அரசுக்கும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கும் நான் இது மூலம் தெரிவிச்சுக்கிறதுனா, இந்த மக்களாக பாருங்கள், அந்த மக்களுக்கான தேவைகளை நீங்கள் சந்திங்க. யார்கிட்ட கேட்க முடியும்? மக்கள் அரசாங்கத்துக்கு தான் கேட்க முடியும், அவங்கக்கிட்ட தான் முன்ன வைக்க முடியும். அதனால் அவங்களுக்கு என்ன கோரிக்கையோ, நியாயமான கோரிக்கை தான், நியாயம் இல்லாத கோரிக்கை அவங்க ஒன்றே வைக்கல, நியாயமான கோரிக்கை தான் வச்சுருக்காங்க. ஏன்னா பல ஆண்டு காலமாக அங்கே வீடு வச்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல எங்கன்னா அருகாமையில் இருக்கிற எங்களுக்கு குடியிருப்பு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆனால் அது பக்கத்துலேயே சென்னை மயிலாப்பூரில் கடலோரம் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடுக்குமாடு குடியிருப்பு சென்னை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கட்டியிருக்குது. அதுலாவது அவங்க கொடுத்து உதவலாம். அதனால் கொடுக்கறதுக்கு இடம் இருக்குது. கொடுக்க வேண்டிய மனம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அந்த மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். தமிழக அரசும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இதை கண்டிப்பாக செய்யணும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜிபி. அதுல 52 வீடு எக்ஸ்ட்ரா இருக்கான். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஹவுசிங் போர்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அந்த வீடு யாருக்கு முடிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அவங்க என்க்ரோச்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான், சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பொதுவாக கொடுப்பாங்கன்றாங்க. அந்த லைன்ல இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வீடு பார்த்தாலும் பிரிச்சு விட்டவங்க தான் அந்த காலத்துல. கரெக்டா? நான் என்ன சொல்றேன், பிரிச்சு விட்டவங்களுக்கு கொடுங்க, என்க்ரோச்மெண்ட்ல இருக்கிறவங்க வெளியே கொடுங்க. இங்க 120 வீடுனா பாதி வீடு 52 வீடு எங்களுக்கு இங்க கொடுத்துட்டு மீதி வெளியே கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம் சொல்றோம். அதுதான் சொல்றோம். அவரு என்னன்னா நீங்களே பேசிட்டு